வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. தம்பையிலே பார்த்துருப்பீங்க, எங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ஃபிஷ் மார்க்கெட் தான் இன்றைக்கி ஷூட் பண்ண போகிறோம். அது நான் இருக்கிற இடத்துலேருந்து சுமார் ஒரு 14 கிலோமீட்டர். காலையில் 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு வண்டியில் போகிறதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அழகான ஒரு சாலையோர வெளிச்சத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம மீன் மார்க்கெட்டை நெருங்கியாச்சு, அதைத்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தஞ்சாவூர் டெம்பரவரி ஃபிஷ் மார்க்கெட் தான் இது. நம்மளுக்கு தெரியாத பல வகை மீன்களை இப்போ உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வர போகிறேன். வெயிட் அண்ட் சி. இந்த மீன் பேர் வந்து செப்புளி மீனுங்க. இது அவ்வளோ அருமையான சுவையாக இருக்குமா. இது ஃபிஷ் ஃபிங்கர் போடுறதுக்கு மிக அருமையாக இருக்குமா. கிலோவெலாம் நேற்று மீன் சந்தையில் கிலோலாம் அவ்வளோ சீப்பாக இருந்துச்சுங்க. நான் சொல்கிறேன் எவ்வளோ விலைன்னு பின்னாடி வரும்போது சொல்கிறேன். 2 மீன் தூக்கி பார்க்கலாமேன்னு பார்த்ததுங்க. இந்த மீன் பேர் என்ன? ஓகே ஓகே ஓகே. கண்ணாடி பாறை. இதுவும் கடல் மீன் தான். ஆமாம் சார், இதுவும் கடல் மீன். இது வந்து ஐலம்பாங்க காணாங்கல்பாங்க. ஓகே ஓகே ஓகே. வந்து எப்படி வாங்க, இது பேர் வந்து நெய் மீன். அதாவது நெய் மீன்பாங்க, கிழங்க வஞ்சனம்பாங்க. வஞ்சரம். ஆனால் நம்ம ஏரியா சைடு என்னன்னு கூப்பிடுவாங்க? வஞ்சனம் இல்லாட்டி நெய் மீன். இது தெரியும். இதெல்லாம் வளர்ப்பு தான். வளர்ப்பு இது வந்து பில்லுக்கண்டை, இது பேர். ஓகே ஓகே. மில்லுக்கு நல்லா இருக்கும் மீன். இது வந்து பேர் ராட்டு, உயிர் ராட்டு, வளர்ப்பு ராட்டு தான் இருக்கும். வளர்ப்பு ராட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மீன் பேர் வந்து நாக்கு மீன், இல்லாட்டி செருப்பு மீன் சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மீன். ராட்சச திருக்கை, புள்ளி திருக்கை, கருந்திருக்கை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு திருக்கையும் சுமார் 150 கிலோ வெயிட்டுக்கு மேலே இருந்துச்சுங்க இந்த ஒவ்வொரு திருக்கையும். இந்த இடத்துல ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் மீன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு சின்ன மியூசிக்கில் பார்த்துக்குவோம். நீங்கள் மீன் வாங்க போகிறோன்னா ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா எல்லா மீனோட ரேட்டு அதிகமாக இருக்கும். அதாவது திங்கள் டு சனிக்கிழமை, அதை புதன்கிழமை விட்டுருங்க, சனிக்கிழமை வரையும் வாங்கினா ரொம்ப கம்மின்னு. இது சங்கரா மீன்லாம் கிலோ 140 ரூபா தான் பெரிய சங்கரா. சின்ன சங்கரா 100 ரூபா. பார்த்துக்குங்க எவ்வளோ சீப்பாக இருக்குன்னு. தண்ணியிலே இல்லாமல் இருந்தாலும் நிறைய நேரம் உயிர் வாழுமா. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அது. நானும் பார்த்து இந்த தண்ணியே கிடையாது, அத்தனை மீன் ஆனால் உயிர் மீன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிலேபி கெண்டை. இந்த கெண்டையில் உள்ள டேஸ்ட்டு வேறு எந்த வளர்ப்பு மீன்லையும் குளத்து மீன்லையும் கிடையாதுங்க. உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்து போனாலும் சரி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இறந்து போன மீனை கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். இந்த மீன் பேர் வளர்ப்பு கெண்டை. பெரிய சைஸுங்க. எல்லாம் 2 கிலோ, 3 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ வரையும் இந்த மீன் இருக்குது. எல்லாமே பெரிய சைஸ் தான். அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் முள் அதிகமாக இருக்குங்க. இந்த மீன் பேர் வந்து பாப்பு கெண்டைங்க. நல்லா இருக்குது, நல்லா பெரிய சைஸில் இருக்கும். முள் லைட்டாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வறுவலுக்கு உகந்த மீன். ஒரு மீன் வியாபாரி ஏலம் எடுத்துகிட்டு அந்த ஏலம் எடுத்த மீனை எடுத்து போட்டுட்ருக்காங்க. இது என் நண்பரோட கடை தான். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த மீன் வந்து விரால் மீனுங்க. அதை க்ளீன் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, வந்துக்கிட்டே இருக்குங்க. க்ளீன் பண்ண வெட்ட க்ளீன் பண்ண வந்துக்கிட்டே இருக்கு. அவன் பையன் எவ்வளோ ஸ்பீடாக அந்த மீனை கட் பண்ணுறான் பாருங்கள். வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோ ஸ்பீடாக வெட்டுறான். அப்படியே வாழைப்பழத்தை நறுக்கிற மாதிரி சும்மா சதக்குன்னு அழகாக வெட்டி, அழகாக ஒரு பீஸ் மாதிரி தாங்க இருந்துச்சு எல்லா பீஸும். பாருங்களேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வெட்டுறாங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வெட்டுறான் பாருங்கள்.